Welcome to Sulu Vlogs. Sorry friend, இது வந்து மாத்திட்டோம். சரி, தப்பா intro போட்டோம் ஆரம்பத்துல. வெல்கம் டு சொல்லு vlog. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட ஒரு புது வீடியோவோட வந்திருக்கோம். சாமி இன்னைக்கும் மாடி சமையல் தான். வேற கண்டென்ட் எங்களுக்கு கிடைக்கல, அதனால மாடி சமையல் சீரீஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இன்னைக்கு என்னன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸா இந்த கிட்ட வந்து எடுத்துன்னு வந்திருக்கோம். இந்த கிட்டெல்லாம் நீங்க செஞ்சிருப்பீங்க. உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சிருக்கோம். அதனால இன்னைக்கு இதை தான் அன்பாக்ஸ் பண்ணி இன்னைக்கு இந்த பானிபூரி தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃப்ரெண்ட்ஸ் திறக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது என்னதுன்னு தெரியல. இது வந்து பானிபூரி. அந்த பானிபூரி நான் வந்து அங்க இதுக்குள்ள சூடாயிடுச்சு. நான் இதுல கொஞ்சம் ஆயில் எண்ணெய் ஊத்துக்கிறோம். ஊத்திக்கிறேன். இதுக்குள்ள இது என்னது தண்ணி ஊத்துவாங்கல்ல, பேர் என்ன தம்பி? தண்ணி ஊத்துவாங்கல்ல, புதினா தண்ணி. கத்தாதீங்க தம்பி, புதினா தண்ணி தம்பி. ஃப்ரெண்ட்ஸ் புதினா தண்ணி இதோ எண்ணெய் ஓரமா வச்சுக்கிறேன், அது சூடாகட்டும். இத தூக்கி போட்டலாம். இப்போ வந்து தம்பி தான் பண்ணுவாருன்னு சொல்ல மாட்டேன், இந்த தடவை நான் பண்ண போறேன். இந்த வாட்டி தம்பி பண்ண போறாரு. நாங்க தம்பி பிரிச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணிக்கோங்க, ஆனா டீசெண்டா பண்ணுங்க தம்பி. அந்த வார்ப்புறதுக்கு அந்த வறுக்கிறதுக்கு கரண்டி எடுத்துன்னு வரல. ஐயோ, எல்லாத்தையும் மறந்து ஊற்றுன்னு வந்துடுறான். கரண்டி அப்போ எடுத்துன்னு வருவான். அது வரைக்கும் நம்ம இந்த உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிடுவோம். சைட்ல எண்ணெய் சூடாயினுக்குது. இந்த தோலை வந்து உருளைக்கிழங்குல இருந்து பிரிச்சுக்கிறேன். A few moments later. உருளைக்கிழங்கு உரிச்சாச்சு. நேத்து நாங்க தான் உருளைக்கிழங்க வாங்கிட்டு வந்தோம். அதனால அதெல்லாம் சொல்லக்கூடாது, நம்ம தான் வாங்கிட்டு வந்தோம். ஆனா வேக வச்சது எங்க மம்மி செஞ்சது. ஊற வச்சாங்க. நாங்க பாதி சுட்டுட்டோம், பாதி ஆட்டி போட்டோம். இதுல வந்து இந்த மசாலா பேக்கெட்டை வந்து இதுல கொட்டணும். பாருங்க. அது ரொம்ப வருது இந்த பக்கம், அதனால உருளைக்கிழங்கு மூடிக்கிறோம். கொஞ்சம் ஃபயர்ல கட்டு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீங்க டீசெண்டா சிசரை வச்சு கட் பண்ணுங்க, ஏன்னா என்னால மறுபடியும் ஓட முடியாது. கீழே போனா பசங்க மேல ஓடி வந்துடுறாங்க வீடியோல. அதனால இங்க போட்டிருக்காங்க, இது பார்ட் 1, இது வந்து பார்ட் 3, இது பார்ட் 1, இது பார்ட் கிடையாது தம்பி, பேக். ஐயோ தற்கொலை. இத வந்து பிரிச்சு நான் போட்டுக்கிறேன். அதுக்குள்ள தம்பி வந்து இந்த மசாலாவை மிக்ஸ் பண்றாரு. கை கட்டிட்டு வந்து பானிபூரி அந்த அப்பளத்தை போட்டுக்கிறேன். இதுல அப்படியே போட்டேன். வெடிகுண்டு மாதிரி எரியுது, பயங்கரமா எரியுது. நீங்க வந்து பார்த்தா தெரியும் பாருங்க. எண்ணெய் பயங்கரமா சூடாயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கல்மையை செய்வோம். என்ன தம்பி மசியணுமா தம்பி? ஆமா தம்பி, மசிச்சுட்டு இந்த மசாலாவை வந்து அதுல போடணும் தம்பி. போடுங்க. நான் இங்க எண்ணெய் சூடாயினுக்குது, அப்படியே அடுப்பும் ஆஃப் ஆயிடுச்சு. நான் பாத்துக்கணும், நீங்க பாருங்க, போட்டுக்கிட்டுன்னு பண்ணுங்க. ஒரே சாம்பலா இருக்குது, அந்த சாம்பல் அப்படியே பருக்குது. எண்ணெய் சூடா இருக்கிற வரைக்கும் போட்டு வறுத்துடணும். மசிஞ்சுட்டேன். இப்போ இதை திறக்கணுமா? இந்த சூடு போயிடுச்சு. இதுல ஃபயர் வேற எரிய மாட்டேங்குது தம்பி. இதை திறங்க. ஏய் நீ வேறடா. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி மசியணும். எல்லாம் மசிஞ்சுக்கணும். இது வேற ஃபயர் வேற எரிய மாட்டேங்குது, சூட்டு எரியுது. ஆனா ஆயில் சூடா இருந்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் சூடா இருந்தா வருது ஓரளவுக்கு. யாரோ வராங்கன்னு நினைச்சுன்னுக்கான். யார் வரான்னு அது பருக்குதுடா, இப்படி வருதுடா. இது உருளைக்கிழங்குள்ள போய் சாம்பல் எல்லாம் பருக்குது. திறங்க தம்பி, இது திறந்து கொடுங்க. இதை வந்து பிச்சு குத்துறான் அவனுக்கு. இவ்வளவு தண்ணி போயிடுச்சுடா கீழே, அவ்வளவு தண்ணி வந்து பிக்க முடியல தம்பி, பிரிச்சுக்கோங்க. பிரிச்சிட்டேன். பிரிச்சிட்டாரு. மிஷன் சக்சஸ்ஃபுல்.
இது வந்து டேய், இந்த இது மாட்டாடுறா. இந்த பானி பூரிய பாருங்க, இந்த பூரிய பாருங்க, எல்லாம் அடிபட்ட மாதிரி இருக்குது. ஏய், இது மட்டும் விளையாடுறா. எல்லாத்தையும் போட்டியா? அதுதானே இன்னும் இருக்குதா இது? இன்னும் இருக்குது. பாரு ஃப்ரெண்ட்ஸ், கீழே தரையில எல்லாம் உண்டு ஊத்து இது பிச்சு இன்னும் விடுறேன், இருக்குது. பிச்சு விடுறேன், இங்க இருக்குது. இது வேற இவனே எதுவும் பண்ணிக்க மாட்டேங்கிறான், எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்டுனுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே தெரிய ஆரம்பிச்சிச்சு. எரியுது எரியுது, உங்களுக்கு தெரியும். அந்த சைட்ல புகை வரான், அந்த சைட்ல எரிய வச்சுருங்க. தம்பி அங்க மசாலா போட்டு உருளைக்கிழங்க மசிச்சுனுக்காரு. எரியிற கேப்ல ஒன்னும் நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன், ஃபயரை இது பண்ணிக்கிறேன். காத்து பலமா அடிக்குது மாடியில. நீங்க ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்க, இந்த அடுப்பு செட்டப் போட்டா ஏதாச்சும் பண்ணி இது பண்றதுக்கு. அடுப்பாண்ட நிறைய காத்து அடிச்சா இதாகுது, ஒரு மாதிரி ஆஃப் ஆயிடுது. சூடாயிடுச்சா? சூடாயிடுச்சுனாக்கா போடலாம். இந்தாங்க தம்பி, இது போதுமான்னு பாருங்க. இப்ப பாருங்க, வயிற்று அன்ஹைஜீனிக்கா பண்றான். பாருங்க, வயிற்று ஒரு மாதிரி அன்ஹைஜீனிக்காவே பண்றான். டேய் சே கம்முன்னு வாங்க பண்றான், டீசென்சியோட பண்றான், அன்ஹைஜீனிக்கா பண்றான். இது புது முதலமைச்சர் யாருப்பா? What bro? It's very wrong bro. தம்பி, அரசியல் பேசாதீங்க. நம்ம அரசியல்லாம் பேசுற அளவுக்குலாம் வளரல. தயவு செய்து அரசியல் பேசாதீங்க. என்ன பண்றதுன்னு சொன்னாங்க. பானிபூரி போறதுக்கு கப்பு பார்த்தல, கப்பு கப்புல ஃபுல்லாயிடுச்சு. கப்பே ஃபுல்லாயிடுச்சு. இப்ப நான் ஒன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது. அது மொத்தமா போறதுக்கே இதோ பாருங்க, மசாலா நம்ம இருக்குது. நான் வறுத்துனுங்க. அது எப்படியோ வரப்பட்டு வருது. என்ன நல்லா சூடாயிடுச்சு, கீழே பிளாஸ்டிக் போட்டுருக்கேன், அதனால அப்படியே எரியுது, சூடாகுது. எண்ணெய் போட்டு அப்படியே நல்லா அருமையா வறுத்துருக்கேன். ஒண்ணு வரப்படல, அது அப்படியே உள்ள போட்டுருக்கேன். போதும் தம்பி, எடுத்துருங்க. ஐயோ, ஒரு பாருங்க, கீழே போட்டான். அன்ஹைஜீனிக்கா பண்ணுங்க. நானா என்ன வச்சுக்கின்னு சொன்னா அவனே இப்படி பண்ணிட்டான். சரி, ராங் ப்ரோ. What bro? It's very wrong bro. கரெக்டட் ப்ரோ. இதையும் போட்டுக்கிறேன், தண்ணி ஊத்திக்கிறேன். தேவையான அளவு தண்ணி இந்த கப்புல லேசா தண்ணி ஊத்திக்கிறேன். கேமரா மைக் ஆன்ல தான் இருக்கு தம்பி. கரண்டி வைக்கல, நாங்க ஓரமா வச்சுக்கிறேன். நான் இதை இப்போ பிரிச்சிட்டேன். இது வந்து மின்ட் சட்னி வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. இதுல வந்து நான் போட்டுக்கிறேன். கலக்கிறதுக்கு ஸ்பூன் அது தூக்கி வச்சிட்டீங்க, பின்னாடி வச்சு கலக்கிறேன். இது இதுக்கு இது எத்தனை வந்தேன் தம்பி? அதான் தம்பி, இருங்க, தண்ணி சேர்த்துக்கினேன். வந்து எங்ககிட்ட ஸ்பூன் இல்லை, அதனால ஃப்ரை பண்ண கரண்டி பின்பக்கத்தை வச்சு அன்ஹைஜீனிக்கா இந்துக்காரனுக்கு மாதிரி செய்யறான். அடுத்தது இந்த மின்ட் சட்னி வந்து ஊத்திக்கணும். இதுவும் ஃபுல்லா ஊத்தி வச்சு இப்ப அதையும் நான் காட்டுறேன். எடுத்து மிக்ஸ் பண்றேன். இதையும் இப்ப நம்மளுக்கு பானிபூரிக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் நம்ம வெங்காயம் எல்லாம் வெட்டல. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்போ வந்து இப்போ பானிபூரியை டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றோம். போட்டாச்சு. இதை பாருங்க, என் விரல் சைஸ் ஓட்ட போட்டேன். கையும் அழுக்கா இருக்குது. இந்த 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 ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு அந்த இது அதை எடுத்து இது கொஞ்சம் உள்ள வந்து போட்டுக்கிட்டு அப்பவே சொன்ன 3 உருளைக்கிழங்கு ஆமாதான் உன்னை குத்தாங்க. உள்ள அதிகமா இருக்குது. உருளைக்கிழங்கு அதிகமா எடுத்துன்னு வந்துட்டான். 2 உருளைக்கிழங்கே போதும் அப்படின்னு அப்படியே நான் முக்கிய எடுத்துக்கிறேன். தம்பி வந்து
ஆ. ம். ம். இந்த பிடி தண்ணியா இந்த மின்டா சேர்த்து அந்த பொட்டாசியமா நல்லா இருக்குது. இப்ப இது நாங்களே முடிச்சு ஆகணும். வீட்டுக்கு தம்பி எடுத்துன்னு சவால் வச்சுக்கலாமா? வாழ்க்கை வரலாம் வேணாம் தம்பி, முடின்னு சாப்பிடுவோம். எல்லாத்தையும் நாங்க தான் காலி பண்ணோம். ஆல்ரெடி போன வீடியோல சொல்லியிருப்பேன், வீட்டுக்கு எடுத்துன்னு போய் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, கேள்விதான் கேட்பாங்க. தம்பி பட் புட்டுன்னு சாப்பிடுறாரு பயத்துல. 45 பூரி இருக்குது, 45 பூரி நாங்க தான் சாப்பிடணும். உங்களுக்கோசங்க எங்க வீட்டுல திட்டு வாங்கிட்டு கண்டென்ட் போறோம். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப நான் ஒரு சம்பவம் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஸ்வீட் தண்ணி வந்து நான் எடுத்துக்கிறேன். பாருங்க, கொஞ்சம் அன்ஹைஜீனிக்கா தான் இருக்கும் வீடியோ, ஏன்னா நாங்க ஸ்பூனு போய் ஓடி எடுத்துனோம், அதுக்குள்ள டைம் ஆயிடுது. இப்ப இந்த உருளைக்கிழங்கும் இது மட்டும் தான் சாப்பிட போறேன். நல்லா இல்ல. நல்லா இருக்குது ஸ்வீட் தண்ணி. இது கொஞ்சம் ஜல்ஜீரா மாதிரி இருக்குது. இங்க பாருங்க, டிசேபிலிட்டி பானிபூரி. இங்க பாருங்க, இங்கதான் ஓட்ட போடுவோம். நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கேயும் ஓட்ட போடலாம், கேமராவும் தெரியும். அதனால நாங்க கொஞ்சம் இப்போ அத பட்டி சிமெண்ட் எப்படி மூடுறாங்க ஓட்டியா, அந்த மாதிரி அதை ஓட்ட மூடணும். வந்து இதை சாப்பிட்டு உங்களை வந்து சந்திக்கிறோம். மேட்டை இது பண்றான், பாய நாஸ்தி பண்றான். சரி, நாங்க இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறல, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். A few moments later. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்தது. இந்த ஆனா வந்து நீங்க இங்கெல்லாம் தான் ட்ரை எரியுது. பண்ணிருப்பேன். அந்த பச்சை கலர் தண்ணி ஏதோ இங்க இருக்குது அது பாருங்க, மட்டும் கொஞ்சம் மினிமம் வாட்டர் ஊத்துங்க. கொஞ்சம் தண்ணி கம்மியா ஊத்துங்க, நான் அதிகமா ஊத்திட்டேன். அப்புறம் இது வந்து ஒரு மாதிரி எரியுது, எரியுது எனக்கு இங்க. எரியுது, இந்த இடத்துல எல்லாம் எரியுது. ஆனா நல்லா இருக்குது. நல்லா இது இருந்துச்சு, ஒரு தடவை சூப்பரா. ட்ரை பண்ணலாம். நீங்க இந்த அது ஸ்வீட் தண்ணி எவ்வளவுன்னா வந்து அந்த இது மிக்ஸ் எவ்வளவுன்னா 45 ரூபாய், இத வந்து நீங்க ஜிஎஸ்டி தனியா போக 50 ரூபாய். நீங்க வந்து இத ட்ரை பண்ணலாம். இது அப்படியே சூப்பரா தனியா இருக்கு. குடிக்கலாம். அப்படியே பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாரோ வராங்கன்னு எங்களுக்கும் பயமா இருக்குது. ஓனர் வந்தாருன்னா கத்துவாரு. அதனால இந்த வீடியோவை பார்த்து லைக் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே எல்லாமே இது பண்ணுங்க. உங்க வீட்டுல இந்த மாதிரி மாடி இருந்துச்சுன்னா மாடி இந்த மாதிரி பண்ணுங்க. பண்ணுங்க. உங்க ஹவுஸ் ஓனர் எடுத்து போட்டு அடிப்பாரு. அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சொல்லுங்க. அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்